வெல்கம் டு சக்தி டெய்லரிங் லைவ். வாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லரிங் ஹவுஸில் லைவ்னு சொல்லிட்டேன், சாரி. ஒரு பேண்ட்டு, இந்த பேண்ட் வந்து லேடிஸ் பேண்ட்டு. இந்த பேண்ட் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாடல். இடுப்பு பகுதியில் எந்த கட்டும் இல்லாமல் ஒரே ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணுற மாடல் இது. இதனோட ஹிப் சைஸ் வந்துட்டு உங்களுக்கு 42, ஓகேங்களா? 42 இன்ச்சு. கீழே இந்த பாட்டம் சுற்றளவு வந்துட்டு 50, அந்த அளவு இருந்துச்சுன்னா கரெக்டான பேண்ட் இது. இப்போ இதை நான் ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறேன். இருக்கிற துணியை உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லாம் மார்க் பண்ணி உங்களுக்கு நான் ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். இதனோட 2 தட்டு மட்டும் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இது தனித்தனி தட்டாக கட் பண்ணால் தான் நல்ல உங்களுக்கு ஒரு அமைப்பு வரும். அதனால் இதில் 2 தட்டு மட்டும் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். இதில் பேக் தட்டு இப்போ நான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு பேக் தட்டில் மேலே இடுப்பு பகுதிக்கு கட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பிசுறுகள் இருக்கிற இடத்துக்கு மேலே வேண்டாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இதோட ஒரு கோடு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது நீளமாக துணி இருக்கிறதுனால பெல்ட் வந்து நான் தனியாக ஜாயின் பண்ண போகிறதில்ல, இதுலேயே ஜாயின் பண்ணி அப்படியே நாடா கொடுக்குற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 3 இன்ச்சு இது வந்து இடுப்பு பெல்ட் பகுதி. இதையும் எல்லாரும் இது வந்து உங்களுக்கு எப்படின்னா, துணி நீளமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பெல்ட் பகுதியை சேர்த்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். துணி நீளம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் தனியாக கட் பண்ணி ஜாயின் பண்ணணும். இப்போது இடுப்பு சுற்றளவு சொல்லியிருக்கேன், 40 சொன்னேன். அப்புறம் 1/2 இன்ச் பேக்கில் தையல் அடிக்கிறதுக்கு வேணும். அப்புறம் 2 துணியும் ஜாயின் பண்ணுறதுக்கு வேணும். இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படக்கூடிய அளவுகள் உங்களுக்கு. இப்போ இதுதான் கரெக்டான அளவு. இப்போது இங்கே இந்த பகுதி வந்து 15, தையலுக்காக 1/2 இன்ச் விட்டு 15.5 வைக்கிறேன். உங்களுக்கு இந்த பகுதியினோட அளவு 15.5. இப்போது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் உயரம் எப்படி நம்ம கணக்கு போடணும் அப்படின்னு பார்த்தா, இங்கே மேலே நம்ம எப்போவுமே இடுப்பு பகுதிக்கு 7 இன்ச் வைப்போம். பேண்ட்டுக்கு நார்மலாக பட்டியாலா பேண்ட்டு மற்ற பேண்ட்டுக்கு இப்போ 7 இன்ச் வைப்போம். அப்புறம் கீழே அந்த கம்மக்கட் பகுதி, இந்த கீழ்ப்பகுதி இருக்குது இல்லையா, ஜாயின் பண்ணுற பகுதி, அதுக்கு வந்து ஒரு 8, 8.5 அந்த மாதிரி வைப்போம். அது ஆளோட உடம்பு சைஸை பொறுத்து. 2 சேர்ந்து 15.5 இன்ச் வரும் உங்களுக்கு. இப்போது 15.5 இன்ச் வர்றதுக்கு நம்ம இங்கிருந்து என்ன பண்ணுறோன்னா 12.75, 13 கிட்ட மார்க் பண்ணுறேன். ஒரு பெட்டி போட்டுக்கலாம். நீங்கள் 15 இன்ச் வரணும், 15.5 இன்ச் வரணும்னா 15.5 இன்ச்சே உயரம் வச்சிங்கன்னு சொன்னால் அது கரெக்டாக வராது. 12.5 வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இதில் ஒரு வளைவு நம்ம போட்டுக்குவோம். இப்போ இது 15.5 வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம், அளந்து பார்த்துக்கலாம். இப்படியே டேப் வச்சு இந்த இடத்துல வளைவு வர இடத்துல இப்படி வளைச்சி கொண்டுட்டு வந்து அளவிடுங்க. 13, 14, 15, ஓகேங்களா? இப்போ 15 வந்துருச்சுங்க, சரியா? அதனால் இந்த இடத்துல இந்த அளவு ஓகே. அடுத்தது உயரம் கணக்கிடுறதுக்கு மேலே இந்த இடுப்பு பகுதியிலிருந்து தான் இந்த பகுதி நம்ம பெல்ட்டுக்கு மடிக்க போகிறோம். இது உயரத்தில் கணக்கு வராது. அதனால் இங்கிருந்து இதில் பாதி அளவுலேருந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை நம்ம மடக்கி கொடுக்க போகிறோம் இல்லையா? அதனால் இந்த பகுதியிலிருந்து 38 இன்ச் வேணும். இவங்களோட உயரம் பார்த்தீங்கன்னா 38. இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இது கீழே மடக்கி கொடுக்கறதுக்கான இந்த 1.5 இன்ச்சு கீழே மடக்கி கொடுக்கறதுக்கான உயரம், ஓகேங்களா? இப்போ இதில் இவங்களோட கால் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு. நம்ம எப்பவுமே ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து வைப்போம் துணி இந்த இடத்துல, அதுக்காக சேர்த்து வச்சிருக்கிற பகுதி இது. இப்போது இந்த கால் பகுதியையும் இந்த கால் பகுதியையும்
இந்த இடத்தையும் இப்படியே நம்ம நேராக கொண்டு வரணும் கீழே வரைக்கும். இந்த கால் பகுதியோடு நீங்கள் இப்படியே ஜாயின் பண்ணி சேர்த்துக்கோங்க. கால் இதை விட லூஸ் வேணும், பட்டியாலா மாதிரி வேணுங்கிறவங்க, பலூசா மாதிரி வேணுங்கிறவங்களுக்கு பலூசா மாதிரி கொண்டு போகலாம். சிகரெட் பேண்ட் மாதிரி வேணுங்கிறவங்களுக்கு நீங்கள் சிகரெட் பேண்ட் மாதிரி கொண்டு போகலாம். இது நம்மளோட வசதி தான். இப்போ நான் இதை கட் பண்ணுறேன். இது கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு. இது பேக் தட்டு. எல்லாத்துக்கிட்டையும் இன்னொரு தடவையும் சொல்லிக்கிறேன், இது பேக் தட்டு. ஃப்ரண்ட்டு தட்டு தனியாக நம்ம கட் பண்ண போகிறோம். பேக்கெட் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் பேக்கெட் வச்சு தைச்சு தரலாம். இப்போது இங்கிருந்தே கட் பண்ணலாம். இந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறத எல்லாம் விட்டுட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன். ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது எப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் பேக் தட்டினோட வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு. இதை மடித்து வைப்போம். அடுத்தது ஃப்ரண்ட்டு தட்டுக்கு அப்படியே துணியை நகர்த்திக்குவோம். இதே கரபாகம் இருக்குது இந்த பக்கம். இந்த கரபாகத்திலேயே எடுத்துக்கிறேன். நான் இப்படி திருப்பி போட்டுக்கிறேன். துணி நிறைய இருக்குது இதில். இந்த கரபாகத்தை எடுத்தாச்சு. இப்போ நம்ம முன்னாடி வெட்டணும் இல்லையா, இதில் சுற்றளவு மட்டும் 15 வச்சுருந்தோம். அதில் இதில் 13 வச்சிடுறேன். 13 இந்த சுற்றளவில் உங்களுக்கு இதை அப்படியே போட்டு நம்ம வெட்டிக்கலாம். ஓகேங்களா? பேக் தட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். ஃப்ரண்ட் தட்டு அதை விட 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச் வரைக்கும் கம்மியாக இருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி. இப்போது இந்த துணியை அப்படியே மேலே போடுறேன் நான். உங்களுக்கு பார்த்துக்கோங்க. கரெக்டாக நேராக வச்சு அப்படியே மேலே போட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அளவுகளெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் வச்சு அப்படியே மார்க் பண்ணிடுங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டு தட்டில் நமக்கு பின்னாடி பேக்கில் பட்டக்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் உயரம் அதிகம் தேவைப்படும். சரிங்களா? இப்படியே மார்க் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த கால் சுற்றளவுக்கிட்ட நம்ம மறுபடியும் கவனிக்கணும். ஏன்னா நம்ம இங்கே 6 தான் வச்சுருக்கோம். இதில் 6 இருக்குதா என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கணும் நம்ம. இப்போது உங்களுக்கு இதில் 6 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்கு இதுலேயும் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இப்போ இதை எடுத்துருவோம். எடுத்துட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இந்த பேண்ட் தைக்கலாம். இப்போ இருக்கிற எல்லா மாடலை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு கட்டிங் மட்டும் நீங்கள் நல்லா கரெக்டாக கணக்கு போட்டு கற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த பேண்ட்டு மற்ற எல்லா பேண்ட்டு தைக்கிறத விடவுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நான் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறேன். நீங்கள் பாருங்கள். ஓகே. இப்போ இதுக்கு நம்ம வேறு எதுவுமே கட் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா இடுப்பு பெல்ட்டுக்கும் நம்ம சேர்த்து தான் துணியை கட் பண்ணியிருக்கோம். கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு 2 தட்டுமே. இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். இந்த பேண்ட் மாடலை தவறாமல் பாருங்கள். இது இப்போ எல்லாருமே ட்ரெண்டிங்கில் இருக்கிற பேண்ட். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.